வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த கல்யாண மாப்பிள்ள கல்யாண அன்னைக்கு ஓடி போயிருக்காரு. 3 வருஷம் இவங்க லவ் வேற பண்ணிருப்பாங்க. எதுக்காக திடீர்னு ஓடி போனா அப்படின்ற மாதிரி பொண்ணு விசாரிக்கிறதுக்காக அவனோட சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த மாப்பிள்ளையை தேடி அலையறாங்க. எதுக்காக அந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வராம ஓடி போனாருன்ற மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஊட்டியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. கல்யாண பொண்ணோட Dress முத கொண்டு இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. Dress வந்துருச்சு அப்படின்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி Dress எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட Dress தந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே Dress எல்லாம் மாட்டி ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப ரெடியான அந்த பொண்ணு வெளியே வரா. அந்த பொண்ணை பாக்குற எல்லாருமே சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுமே வெளியே போய் போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்பதான் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வராங்க. என்ன சர்ச்சுக்கு போகாம இங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களா யோசிக்கிறாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களும் இந்த ஃபேமிலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி ஷாக் ஆகுறாங்க. அதான் எங்களுக்கும் புரியல, இது வரைக்கும் எதுவுமே அவன் சொல்ல, திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு தான் ஓடி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபேமிலி ரொம்ப யோசிக்கிறாங்க. அவகிட்ட சொல்லாமையே இருக்க முடியாதுல்ல, சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப தாத்தா தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்காக போறாரு. அந்த பொண்ணு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்காங்க. தாத்தா சொல்ற விஷயத்தை கேட்டு இந்த பொண்ணு பயங்கரமா உடஞ்சு போயிடுறா. எதுக்காக சிஜின் இந்த மாதிரி பண்ணான்ற மாதிரி யோசிக்கிறா. சிஜினா இவங்கள 3 வருஷம் லவ் பண்ணிருப்பாங்க. அப்படி லவ் பண்ணவன் எப்படி விட்டு போனான்ற மாதிரி தான் இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்போ ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறா. அவனுக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. என்ன இவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா, தப்பான முடிவை எடுத்துட போறா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க யோசிக்கிறாங்க. கதவை தரமா அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கால, நான் ஒன்னும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கதவை திறந்து விட்டுறா. இப்ப குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யாருமே ஆறுதல் சொல்றேன்னு என்கிட்ட பேசாதீங்க, அமைதியா இருங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. திடீர்னு இந்த பொண்ணு இருக்கால, பேசிக்கிட்டே கதவு கிட்ட வந்துடுறா. இவங்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு லாக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. எங்கேயும் போகாத, நில்லு நில்லுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவளோட நாயை எடுத்து கொஞ்சுறா. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நாயை விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கல்யாணத்துக்காக காரை புக் பண்ணிருப்பாங்க, அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. எதுக்கு கேன்சல் பண்ணிருப்பாங்களா இருக்கும், ஒருவேளை பொண்ணு ஓடி போயிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஆமா, பொண்ணு ஓடி போயிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் இந்த பைக்ல வராங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏறி இவங்க டிராவல் பண்றாங்க. திருவனந்தபுரத்துக்கு தான் டிராவல் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் சிஜினோட வீடு இருக்கும். அவனை நேரடியா பார்த்து நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வரல. பேரண்ட்ஸ் தான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணாம டிராவல் பண்ணி திருவனந்தபுரம் வந்துடுறாங்க. இப்ப யார வரையும் இருட்டவே செஞ்சிருக்கோம். அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம இவங்களுமே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க ஒரு அங்கிள் பாக்குறாரு. என்ன கல்யாண ட்ரெஸ்ல வந்து நின்னுட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னம்மா தனியா தான் வந்திருக்கியான்னு கேக்குறாரு. இவங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. போக போக அந்த அங்கிள் இருக்கார்ல, கொஞ்சம் தப்பா அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாயிருது. இந்த பொண்ணு கால் பண்ணலான்னு பார்த்தா போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இந்த பொண்ணு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு சித்தார்த் அப்படின்றது. பட்டனை வச்சு காரை ஆன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பட்டன்ல ஏதோ ஃபால்ட் ஏற்பட்டது போல காரை ஸ்டார்ட்டே பண்ண முடியல. சீக்கிரமா இந்த இடத்துக்கு வா, நான் இங்க தான் நிக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணுமே இவரை கவனிக்கிறாங்க. இவர்கிட்ட கேட்கலான்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாங்க. வீட்டுக்கு கால் பண்ணோம், சார்ஜ் இல்ல, போனை தர முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு மத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் ஏற்கனவே சாவியில என்னென்னமோ பண்ணி காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆயிருது. என்ன இந்த வாட்டி கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட இங்க வர வேணாம்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசிக்கிறாரு. இங்க வாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. கால் பண்ணோன்னு சொன்னல, பண்ணிட்டு தான்ற மாதிரி போனை தந்துடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சிஜின் நம்பருக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் போனையே எடுக்க மாட்டான். இவன் எடுக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க தலையிலேயே போனை தட்டிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஒரு ஷாக் ஆயிடுறாரு. எதுக்குமா போனை தட்டிட்டு இருக்க, உடைச்சிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவங்களுமே சிஜினை நினைச்சு அழுகுறாங்க. எதுக்கு அழுதுட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த வழியா ரவுண்ட்ஸுக்காக போலீஸ் ஜீப் வருது. இந்த விஷயத்த பாத்துருது. இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கிறதா இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தெரியுது, அதுக்குள்ள சண்டை போட்டு அழுதுட்டு இருக்காங்களா, நீ என்னையா பேசுன அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் இவர் மேல கோவப்படுறாரு. சார் பார்த்து பேசுங்க சார், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது சார், இந்த பொண்ணு திடீர்னு அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு எஸ்பியை நல்லா தெரியும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. ஏதாவது தப்பு பண்ணிட வேண்டியது, எனக்கு எஸ்பியை தெரியும் அவரை தெரியும்னு சொல்ல வேண்டியது. உங்களை மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தான் என் நாட்டில் நிறைய குற்றம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் மேற்கொண்டு திட்டிட்டு இருக்காரு. அப்படி திட்டிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு நிறுத்துறாங்க. சார் அவர் சொல்றது உண்மைதான், நான் வேற ஒரு பொண்ணு தான், என் பாய் ஃப்ரெண்டை தேடி தான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அழாதமா விடு விடுன்ற மாதிரி இந்த எஸ்ஐயும் சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை ஏமாத்துனா அந்த சிஜின் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிருமா, பக்கத்துல தான் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கு வேற ஒரு வேலை வந்திருக்கும், அதனால இவருமே இந்த இடத்துல ஜீப் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவங்களுமே சித்தார்த்த கிட்ட போனை திரும்பி தந்துடுறாங்க. என்ன ஸ்டேஷன்ல மட்டும் டிராப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க டாக்ஸி மாதிரி புக் பண்ணி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே ஃபீலிங்கா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவர் கார் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. நீ கம்பெனில ஒரு ப்ரொபோசலை முன் வச்சல, அது ஓகேவாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மூலியமா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், எனக்கு ட்ரீட் வைன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. கண்டிப்பா வைக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப கிளம்பலாம் நினைக்கிறவர் இந்த பொண்ணையே பாக்குறாரு. இந்த பொண்ணை பார்த்ததுனால தான் நல்லது நடந்துகிட்டே இருக்கு, இந்த பொண்ணை கூட்டு போய் ஹெல்ப் பண்ணா என்னன்னு யோசிக்கிறாரு. இங்க வாமா நானே ஸ்டேஷன்ல விடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே கார்ல ஏறிடுறாங்க. இவங்க போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆச்சுல, அதனால தான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் லொகேஷன் இவங்களுக்கு தெரியாம போயிருக்கும். இப்ப போன் ஆன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கி தானே சார்ஜ் போடுவாங்க. இவங்க இவர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்காம இவங்க பாட்டுக்கு சார்ஜ் போடுறாங்க. அவருமே பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப சார்ஜ் ஓரளவுக்கு வந்துருது இல்ல, நீங்க ஸ்டேஷனுக்குலாம் போக வேணாம், இந்த இடத்துல என்ன டிராப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறா. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவருக்கு தான் இந்த ஊரை பத்தி தெரியும்ல, நான் டிராப் பண்றேன்ற மாதிரி கூட்டு போறாரு. அப்பதான் வீட்ல இருந்து கால் வருது. இந்த பொண்ணு அட்டன் பண்ணி பயங்கரமா வீட்ல இருக்கவங்க கிட்ட கோவப்படுறா. எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, நான் அவனை கூட்டு வரதுக்காக தான் போயிருக்கேன்ற மாதிரி சொல்றா. இந்த சமயம் சித்தார்த்த மேப்ல காட்டுற லொகேஷன்ல போகாம வேற லொகேஷன் பக்கம் போயிட்டு இருக்காரு. ஒழுங்கா போங்க, அந்த சைடு இல்ல இந்த சைடு அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் கத்திலாம் சொல்லிட்டு இருக்கா. இதனால இவர் இருக்காருல ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. உன்னை விட இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எந்த சைடுல போனா சீக்கிரமா போலான்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. மேற்கொண்டு இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. எங்கேயாவது ஓரமா வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இரு இரு நிறுத்துறன்ற மாதிரி இவருமே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. இந்த பொண்ணு வாந்தி எடுக்கிற மாதிரி பண்றா, ஆனா வாந்தி வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பெரியவர் பாக்குறாரு. இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள என்ன இந்த பொண்ணு வாந்தி எடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இவங்க வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணாங்கல்ல, அதை பாக்குற சித்தார்த்துக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இவருமே வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருக்குமே வாந்தி வரல. யாராவது வாந்தி எடுக்கிறத பார்த்தனா எனக்கும் வாந்தி வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் நடக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. மேற்கொண்டு இவங்க 2 பேருமே டிராவல் பண்றாங்க. இந்த பொண்ணுமே கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப கனவு மாதிரி ஒண்ணு வருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, யாரையோ பார்த்து அழுத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இவர் அழுத மாதிரி எதுக்காக நமக்கு கனவு வருது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. ஒருவேளை இவருக்கு ஏதாவது தப்பான விஷயம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இவங்க டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல செக்கிங்லாம் இருக்கு. இந்த பக்கம் போகாம சுத்தி போலாமான்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ் பக்கத்துல வந்துடுறாரு. சார் கிட்ட பேசுறதுக்கு இறங்கி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவருக்கு எஸ்பியை நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருங்க நான் பேசிட்டு வரேன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. சரி அனுப்பி விடுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. சார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எஸ்பியோட பேரை சொல்லணுமா, போங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் அனுப்பி வச்சிடுறாரு. நீ எதுக்காக எஸ்பியை தெரியும்னு சொன்னன்ற மாதிரி இவர் கேட்கறாரு. நீங்க அப்ப இந்த விஷயத்த ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகல, இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, கிளம்புங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதுவும் சரிதான்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க போல. எப்படா வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ இல்லாம நான் என்னைக்கு தனியா சாப்பிட்டு இருக்கேன், சீக்கிரமா வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா டைமுக்கு சாப்பிடணும், உங்க உடம்பு கண்டிஷனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதான்
நானும் சொல்றேன், சீக்கிரமா வா சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நீங்க எந்த ஊருன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. ஊட்டின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா டூருக்கு போனோம்னா நாங்க ஊட்டியை தான் முடிவு பண்ணி போவோம். அப்ப ஊட்டியில இருக்கவங்க டூருக்கு போனோம்னா எங்க போவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நல்லா வெயில் அடிக்கிற ஏதாவது இடத்துக்கு போவோன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இவருமே சிரிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்காரு போல, எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இருங்கங்க நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியாச்சு, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி நீங்க கார்ல தானே வந்திருக்கீங்க, கார்ல வேணா கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. எல்லாருமே காரை நோக்கி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கார்ல ஏத்த போறீங்களா, கார்ல எல்லாம் பத்தாது, வேணான்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ற மாதிரி அவங்க ஏத்துறதுக்காக வராங்க. இவருமே மாட்டிக்கிட்டுமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஆம்புலன்ஸ் வந்துருது. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அந்த இடத்துல ஏத்தி விடுங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப இவருமே கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதுக்கு தாங்க நான் யாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரது இல்ல, ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிடலாம் நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க கொஞ்சம் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சாதாரண ஹெல்ப் கேட்டு கூடிய வந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்கள மீன் பண்ற மாதிரி தோணுது. சேச்சே நான் உங்களெல்லாம் மீன் பண்ணலங்க, பொதுவா தான் சொன்னன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஐஸ்வர்யான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து தான் கால் வருது. ஐஸ்வர்யா இப்ப வேற ஊர்ல தான் இருக்காங்க. நீ ரீச் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபிளைட் டிலே, நான் ரீச் பண்றதுக்கு மார்னிங் ஆயிடும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. யாரு உங்களோட ஒய்ஃபான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. ஒய்ஃப் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே 4 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், என்ன பத்தி அவளுக்கும் அவளை பத்தி எனக்கும் முழுசா தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க இந்த பொண்ணும் சிஜினை பத்தி யோசிக்கிறாங்க. சிஜினை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பையனா தான் இருப்பாரு. சிஜினும் நானும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், அவனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு இவர் இருக்கார்ல, நம்ம 3 வருஷம் பழகினா கூட ஒருத்தரை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்றதா சரிதான்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இப்ப சிஜின் கூட பழகின எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது இல்ல, அதனால அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ பையில நிறைய சாப்பிடுற பொருள்லாம் கொண்டு வந்திருப்பா, அழுதுகிட்டே அந்த பொருள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் என்ன இப்படி சாப்பிடுறான்ற மாதிரி இவர் வேடிக்கை பாக்குறாரு. அந்த சிஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாரு. யாரக்குறையே இவங்க டிராவல் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இந்த பொண்ணு காரை விட்டு இறங்காம பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுக்கிறா. மொத்தமா சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன இப்படி சாப்பிடுறான்ற மாதிரி இவர் பாக்குறாரு. எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா இதை சாப்பிடுவேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. வேணுமான்னு கேக்குறா. எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு நேரம் அழுததுல மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கோம்ல, இப்ப மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கா. சிஜின் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதனால தான் இப்படி பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றா. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே வேகமா அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட பேசுறதுக்காக வரா. இங்க தானே சிஜின் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கா. நீங்க சொல்றவர் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு, ஆனா ரொம்ப நாளா பிளாட் பக்கமே வரலையன்ற மாதிரி சொல்றாங்க. இது வரலையான்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் லாங்ல இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன இந்த பொண்ணு பாட்டுக்கு கிளம்புறான்னு யோசிக்கிறாரு. இப்ப செக்யூரிட்டிஸ் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. செக்யூரிட்டிஸ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணை பார்க்கணும்ன்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சோகமா அழுதுகிட்டே தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் கார்ல அவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப எங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. எங்க போறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. எதுக்காகமா ரோட்ல வச்சு அழுவுறத முதல்ல நிறுத்துன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டா போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்னையா எப்ப பாரு இந்த பொண்ணை அழ வச்சுக்கிட்டே இருக்க, ஏமா உன்னை ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க சொன்ன, நீ எங்க போனன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் அவனை பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவன் அபார்ட்மெண்ட்லயும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன, அந்த சிஜின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்றேம்மா, என் நம்பரை எடுத்துக்கோன்ற மாதிரி நம்பரை தந்துடுறாரு. நீ ஊருக்கு கிளம்பி போ, நான் தகவல் சொல்றேன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அப்ப பஸ் ஸ்டாப்ல விடவான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல எனக்கு பசிக்குது, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கறதுக்காக வராங்கல்ல, இவங்க ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க. ஆளுங்களும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பாடியே பார்க்காத மாதிரி இவங்க வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே ஹோட்டலுக்கு ஒரு அப்பா பையன் வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு போல. அப்பா இருக்காருல, அந்த பையனுக்கு ஆசையா ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இதையே இவங்க ரொம்ப நேரம் பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு வண்டி கிடைக்காம நின்னுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் கார்ல ஏறதுக்காக வராங்கல்ல, பேசாம அந்த அப்பா பையனுக்கு லிஃப்ட் கொடுத்தா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. சித்தார்த்தம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏறுங்கன்ற மாதிரி அவங்களையும் ஏற வச்சு கூட்டு போறாங்க. என்ன நீங்க நியூலி மேரிடா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்ன சீரியலுக்காக இந்த காஸ்டியூமை போட்டிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, இல்ல நாங்க கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க.
பேச்ச வளர்க்க வேணான்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும் போலயே. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய தான் இருந்தது. அது அவளுக்கு பிரச்சனையா இல்ல. ஆனா பையன் பிறந்தா அவனுக்கு மன வளர்ச்சி இல்லன்னு தெரிஞ்சனும் உடஞ்சு போயிட்டா. என்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. என் பையனுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பையனை பத்தி இவர் பாசமா பேசிட்டு இருக்காரு. அதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே இறங்க வேண்டிய இடம் வந்துருது. இங்கதான் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இறங்கிடுறாங்க. கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும், நாங்க விருந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. சரி கிளம்புறோன்ற மாதிரி பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நான் பேச்சுலர் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சித்தார்த் கேக்குறாரு. ஆமா, கல்யாணம் பண்ணி பசங்க இருக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வந்தோம்னா அர்ஜென்ட்டா எனக்கு பாத்ரூம் வருது, எங்கேயாவது வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பாட்டை வைக்கிறாரு. பாட்டை கேட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பாட்டை கேட்டா எனக்கு வேகமா வந்துடும், சீக்கிரமா ஏதாவது பெட்ரோல் பங்க்ல நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேகமா பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வண்டியை நிறுத்திடுறாரு. அங்க ரெண்டு குரூப் ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஓடி போகும்போது தெரியாம அவங்களை இடிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. அந்த பொண்ணுமே பாத்ரூம் குள்ள போயிடுறாங்க. நிறைய பரோட்டா சாப்பிட்டது வேலையை காட்டிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்து இந்த பொண்ணு சாரி கேட்பான்னு இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. சரி இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கலான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்ன உங்க ஒய்ஃப் சாரி கேட்காம அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க, நீங்க சாரி கேளுங்கன்ற மாதிரி வம்புலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கோவப்படுறா. சார் உங்க ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைங்க, இல்லனா சீன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவரு சாரி எல்லாம் கேட்கறாரு. நீ முதல்ல கார்ல உட்காரு அப்படின்ற மாதிரி இவங்களை உட்கார வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைச்சுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவ கூட எல்லாம் எப்படிதான் குப்பை கொட்ட போறீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இவருமே கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம், இதனால தான் பாக்குற எல்லாருமே நம்மள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான், பக்கத்துல தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வீடு இருக்கு, அந்த இடத்துல வேணா ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க தான் இன்னும் ஊருக்கு வரலையன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அது பிரச்சனை இல்ல, அவ ரூமோட கீ என்கிட்டயும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த பிளாட்டோட கதவை திறந்தும் உள்ள வந்துடுறாங்க. இவர் நேரா கபோர்ட்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே ரூமுக்கான ஜன்னல் இருக்கும். இந்த பொண்ணு ஜன்னல்ல எதையோ பாக்குறாங்க. இங்க வாங்கன்ற மாதிரி இவரையும் கூப்பிட்டு ஜன்னலை காட்டுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேர் படுத்திருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ரெண்டு பேர் படுத்திருக்காங்கன்னு இவர் ஷாக் ஆகுறாரு. வேகமா கதவை திறக்கிறாரு. பார்த்தா இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஐஸ்வர்யா வேற ஒரு நபர் கூட தான் ஒன்னா இருக்காங்க. ஐயோ இவர் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எதர்ச்சியா ஏர்போர்ட்ல பார்த்தேன், அப்படி பேசிதான் இந்த மாதிரி நடந்துருச்சு, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த சமயம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, பாப்பா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தூக்கி போடுன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஈரனும் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுறாங்க. அவனுமே நன்றி சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். இப்ப இவரும் தனியா வரல, ஒரு பொண்ணு கூட தான் வந்திருக்காருன்றது ஐஸ்வர்யாக்கு தெரியுது. அப்ப நீயும் ஒரு பொண்ணு கூட சீட் பண்றதுக்காக வந்திருக்க, அப்பதான் என்ன பாத்திருக்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இவர் மேல பழிய தூக்கி போட்டுறாங்க. இவருமே கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவருமே கார் கிட்ட வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்படி போய் என்ன சீட் பண்ணிட்டாலே, இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஈரனும் ஆறுதல்லாம் சொல்றாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, 4 வருஷம் பழகினா கூட ஒருத்தரை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சொன்னதை நமக்கே சொல்றா அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பார்வை பாக்குறாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி கார்ல உட்கார வச்சு இவங்களை கூட்டு போறாரு. சந்தோஷமா இருந்தவரோட மூடு டோட்டலா மாறிடுது. இப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. எப்படா வீட்டுக்கு வருவ, சீக்கிரமா வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் வரதுக்கு லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. மேற்கொண்டு பேசாம சட்டுன்னு காலை வேற கட் பண்ணிடுறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே பாய் ஃப்ரெண்ட பாக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இவர் சோகமா இருக்கிறத இவங்களால பார்க்க முடியல. இதுக்கு மேலேயே இவருக்கு கஷ்டத்தை தர வேணாம்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல தானே பஸ் ஸ்டாப் இருக்கு, என்னை இறக்கி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்க்கே உங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நீங்க சொன்னது தப்பு, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம்லாம் தேவைப்படுது, ஒரே நாள்ல கூட புரிஞ்சுக்கலாம், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு கிளம்ப போறால, அதனால பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுக்கிறா. நீங்க ஏதாவது ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி தந்துட்டு இங்க இருந்து இறங்கி போறா. காருக்குள்ளேயே உட்காந்து இவரும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்க இந்த பொண்ணு இருக்கால, என்ன இவர் இன்னும் போலன்ற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. இவர் கிளம்பலான்ற மாதிரி காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்படி போனவர் வீட்டுக்கு போக மாட்டாரு. சுத்தி திரும்பி இதே பஸ் ஸ்டாப்க்கு வராரு. அந்த பொண்ணு இங்கதான் இருக்காளான்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப திரும்பி இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்ல. அந்த பொண்ணை இவருக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அந்த பொண்ணு திடீர்னு எங்க போனா அப்படின்ற மாதிரி பதட்டமா தேடிட்டு இருக்காரு.
பார்த்தா அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. இவருமே வெளியே வந்ததை பாத்துறாரு. என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா. இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. அந்த பாய் ஃப்ரெண்டு எதுக்காக உன்னை விட்டு போனான்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்தணும்னு சொன்னல, என் ஃப்ரெண்டு துணி கடை தான் வச்சிருக்கான். முதல்ல அவங்கிட்ட பேசி ஒரு முடிவை எடுப்போம்னு சொல்றாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இது லேட் நைட்டா இருக்கும். ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃபும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கால் வந்துட்டு இருக்கு. இந்த ஒய்ஃப் பயங்கரமா சந்தேகப்படுறவங்களா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாம போன் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் பாத்துறாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஸ்பீக்கர்ல போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஒரு பொண்ணுன்னு ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது வில்லங்கமா சொல்லிட போறான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துருது. சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. எதுக்காக காலை கட் பண்ணீங்க? ஏதோ பொண்ணுன்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சாரு. என்ன நீங்க சீட் பண்றீங்களான்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப இவங்க திரும்பி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. இப்ப ஹீரோவன் திரும்பி ஒரு பொண்ணுன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னடா பொண்ணு கூட சுத்தணும்னா நீ சுத்து, எதுக்காக என்னோட ஹஸ்பண்டையும் சேர்த்துக்கிற? இதுக்கப்புறம் பொண்ணு கின்னு என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி அவரை பேச விடாம இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இத பக்கத்துல இருக்க ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சட்டுன்னு அவர்கிட்ட இருந்து போனை வாங்கி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, அதுக்காக தான் கால் பண்ணாரு. நீங்க பாட்டுக்கு லபலபன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கோவமா கேக்குறா. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்றதை இந்த ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க. சரி போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அவருமே அவரோட கடையை ஓபன் பண்ணிடுறாரு. நம்ம கடை தான், என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. என்னடா நீ பாட்டுக்கு நம்ம கடைன்னு சொல்ற, பில்ல நான் தானே பே பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புலம்புறாரு. அது சரி இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஹீரோவும் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ஒரு Dress பிடிச்சிருது. ஆனா முதல்ல இவங்க போட்டிருக்க Dress கலட்டணும்ல, ஜிப்பை கழட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்டு தான் கலட்டுறதுக்காக போறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நான் கலட்டுறேன் நீ வழி விடு அப்படின்ற மாதிரி தள்ளி போக வச்சிடுறாரு. இவரு ஜிப்பை கழட்டிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட கண்ணும் பாத்துக்குது. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப Dress எல்லாம் மாத்திட்டாங்கல்ல, பாய் ஃப்ரெண்ட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா போலீஸ் இன்னும் அட்ரஸ் அனுப்பாம இருக்காரு. போலீஸ்க்கு நம்மளே கால் பண்ணி கேட்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த நேரத்துல யாருன்ற மாதிரி போலீஸும் கண்முழிக்கிறாரு. என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இவங்களுமே அட்ரஸ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே மேல் இடத்துக்கு தகவலை பாஸ் பண்றாரு. அட்ரஸ் எப்படியாவது தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அட்ரஸ் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்றதுன்னு இவர் கேக்குறாரு. சாப்பிடலாமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்பதானே சாப்பிட்டோன்ற மாதிரி இவரும் ஒரு பார்வை பாக்குறாரு. திரும்பி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பக்கத்துல இருக்க வேற ஒரு கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. அந்த போலீஸ் லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாரு போல, இந்த இடத்துல தான் இருக்கான், நீங்களும் போங்க நானும் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏத்துக்கிட்டு இவங்களுமே அந்த இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் இவங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க. அந்த சிஜின் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டேன், அங்க போய் 4 சாத்தி அவனை காலையில ஊருக்கு கூட்டு வரேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பேத்தியாச்சே ரொம்ப தைரியசாலியா தான் இருக்கா, நம்ம சாப்பிடலான்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்ப அவன் இருக்கிற பாருக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. போலீஸுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவங்க நேரா கிச்சன் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இங்க எதுக்காக வந்திருக்கான்னு கேக்குறாரு. இல்ல அவனை அடிக்கிறதுக்கு ஆயுதம் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருக்க ஒரு பேனை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கான் போல. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே சிஜினை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. சிஜினும் இவங்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நீ என்ன பண்றன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சிஜின் மேல கோவமா தானே வந்தாங்க, இப்ப கோவம் எல்லாம் குறையுது. அப்படியே அந்த பேனை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல்ல, அடிக்கணும் தானே வந்தீங்க, அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. சிஜினுக்கு காயம் பட்டோன்னா அந்த ஃப்ரெண்டு துடிச்சு போயிடுறான். என்னோட சிஜினை எதுக்காக இப்படி காயப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். என்னோட சிஜின்னு சொல்றான்ல, அதை இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட லவ் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. சிஜினுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே என்னதான் பிடிக்கும், உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நாள் இழுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே கே போல, சிஜினால சொல்ல முடியாம தான் நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கான் அப்படின்றத இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இதை நம்ப முடியாம இவங்க ஷாக்கிங்கா வந்துட்டு இருக்காங்க. நான் எப்ப சிஜின் கிட்ட பேசினாலும் சரி இந்த ஃப்ரெண்டுமே கூட இருப்பான், அப்பெல்லாம் எனக்கு பெருசா டவுட் வரல, இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, எங்க உங்களுக்குள்ள நெருக்கமா எதுவுமே நடக்கலையா, ஏன்னா நெருக்கமா நடந்திருந்தா அதை வச்சு புரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் நிறைய வாட்டி கிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கூட எனக்கு தந்தது இல்ல, நான் அப்பயாவது சுதாரிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப விடியவே செஞ்சிருது. அடுத்து எங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அடுத்து எங்க, பஸ் ஸ்டாப்ல விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது.
அட்டன் பண்ணா அம்மா பேச மாட்டாங்க, வீட்டுல இருக்கவங்க தான் பேசுறாங்க. உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி வான்ற மாதிரி சித்தார்த் கிட்ட சொல்றாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருக்காரு. இவரோட பிளாட்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்குன்ற மாதிரி இவருமே பதட்டமா உள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மாக்கு ஏற்கனவே முடியாம தான் இருந்திருக்கும். அப்படிதான் அம்மா இறந்து போயிருக்காங்க. இவரும் அம்மாவோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த ஸ்டெஃபியோட கனவுல இதுதான் வந்திருக்கும். அதாவது ஈரினோட கனவுல இதுதான் வந்திருக்கும். இப்ப ஈரினும் இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணு தோணுது, இந்த நேரத்துல அவருக்கு சப்போர்ட்டிவா நம்ம கூட இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்தவங்க சோகமா கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரை காட்டிட்டு அப்படியே வெளியே இருக்க காருக்கு கேமரா வருது. காரோட பின் சீட்ல தான் அவங்களோட ஒயிட் ட்ரெஸ் தொங்க விட்டுருக்காங்க. அதாவது இந்த ட்ரெஸ் எங்க இருக்கணுமோ அங்க வந்துருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஜோடியா மாறிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.